ஈரோடு கிழக்குல உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் 1% தான் எடுத்திருந்தாங்க. உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக கூட்டணி 30% எடுத்திருந்தாங்க. ஆனா என்னாச்சு? 5% வாக்க எடப்பாடி பழனிசாமி இழந்தார். சீமான் 1% உள்ளாட்சியில் எடுத்தவர் தன்னோட பிரச்சாரத்துல இடைத்தேர்தலில் காசு கொடுக்காம 6.3 எடுத்தாரு. எடப்பாடிக்கு லீடர்ஷிப் இல்லாதனால அவர் கீழே போறாரு. சீமானுக்கு லீடர்ஷிப் இருக்கிறதுனால, ஈர்ப்பு இருக்கனால அவர் மேல வந்திருக்கிறாரு. அதை வரைச்சுன்னா ரேண்டிங்ல எல்லாம் இருந்தீங்களாமே, பிரசாந்த் கிஷோர்கிட்ட இருந்தீங்களாமே, இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதை வச்சுன்னா தெரியலன்னா என்லைட்டன் ஆயிடுங்க. அதை வச்சுன்னா சும்மா எடப்பாடி ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடிக்கெல்லாம் பெருசா ஓட்டு வராது. அதை வச்சுன்னா புரிஞ்சுடுங்க. அதை வச்சுன்னா சீமானுக்கு லீடர்ஷிப் தான் முக்கியம். என்ன சிம்பிள்னாலும் சீமான் அதை நிற்பாரு. அதனாலதான் ரெட்டையில சிம்பிள் கிடைச்சுமே எடப்பாடிக்கு லீடர்ஷிப்னால 5% டவுனு. சீமானுக்கு என்ன சிம்பிள்னாலும் லீடர்ஷிப் இருந்தனால, பிரச்சார வலிமை இருந்தனால 1ல இருந்தவர் 6.3க்கு போனார். இதுதான் சீமானுக்கு மரிட்டு. சீமான் ஜாதிவாரி கணக்கெடுத்து தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு போல்டா சொல்றாருயா. ராமதாஸ் எங்களுக்கு கூட இடஒதுக்கீடு, அதுக்கே சட்டத்துல இடம் இருக்குன்னு கேட்கிறாரியா. அப்படி சொல்லி களத்துக்குள்ள நிற்கிறாரு இல்லையா. 5% ஓட்டு தான் எடுத்தாரு. ஆனா களத்துக்குள்ள ஒரு இஷ்யூ எடுத்து ஓடாம நிற்கிறாரு இல்லையா. அப்ப விஜய் யாரு? விஜய் ஓடிட்டாரு ராமதாஸை கண்டு பயந்து. சீமான் 6.3 எடுத்தவர் 8.3 எடுத்துட்டாரு. 2 உயர்ந்துட்டாரு. ஈரோடு கிழக்குல சீமானுக்கு ஜாதியா இருக்கு. அங்க காந்தராஜி விஷத்தனமா பேசிட்டீர காந்தராஜி. இத பேசும். சீமானுக்கு ஜாதியா ஈரோடு கிழக்குல இருக்கு காந்தராஜி. டாக்டர் ஐயா, விஷமா இருக்க கூடாது, உண்மையை பேசணும். அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள். சார் வணக்கம். சார், ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. இப்ப அடுத்து 6 மாதத்திற்குள்ள அங்க இடைத்தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறதும் அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த ஈரோடு இடைத்தேர்தல் ஒருவேளை நடக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி அதே மைக் சின்னத்துல தான் போட்டிடுவாங்களா, இல்லை சின்னம் மாற்றப்படுமா? அதனுடைய நிலவரம் என்ன சார்? நாம் தமிழருக்கெல்லாம் சின்னம் பிரச்சனை இல்லைங்க. சீமான் லீடர்ஷிப்புக்கு தான் ஓட்டு. ஈரோடு கிழக்குல உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் 1% தான் எடுத்திருந்தாங்க. உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக கூட்டணி 30% எடுத்திருந்தாங்க. அதிமுக காசு கொடுத்தாங்க, எடப்பாடி காசு கொடுத்தாங்க. காசு கொடுத்தாரு எடப்பாடி, எல்லாத்துக்குமே தெரியும். தென்னரசு அவர்கள் நிற்கும் போது ரெட்டல சின்னம் இருந்தது. ஆனா என்னாச்சு? 5% வாக்க எடப்பாடி பழனிசாமி இழந்தாரு. ஆனா சீமான் 1% உள்ளாட்சியில் எடுத்தவர் தன்னோட பிரச்சாரத்துல இடைத்தேர்தலில் காசு கொடுக்காம 6.3 எடுத்தாரு. நான் எவ்வளவு எடுப்பாருன்னு சொல்லல. ஏன்னா செந்தில் பாலாஜி அதிரடி பண்ணுவாரு. நியூ ஓட்டர்ஸ் எல்லாம் சீமான்ட்ட வருவாருன்னா அதை டார்கெட் பண்ணி தூக்குவாரு. அதனால என்ன எடுப்பாருன்னு சொல்லல. ஆனா வளர்ச்சி அடைவாருங்கிறத மட்டும் நான் தெளிவா சொன்னேன். 7% அதை ஏற்கனவே எடுத்த ஓட்டை எடுத்துட்டாரு. சதவீதம் ஒரு 0.5% குறைவு. அதை மெயின்டைன் பண்ணிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி 5% குறைஞ்சாரு. அதை வச்சுதான் அன்னைக்கு நான் சொன்னேன், எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல, சீமானுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கு. 1% உள்ளாட்சி தேர்தல் ஓட்ட 6.3 சீமான் உயர்த்திட்டாரு. அவரோட பிரச்சார பலம் தான் முக்கிய காரணம். அவருக்கு லீடர்ஷிப் தான் அவரை வளர்க்குது. அதை அர்ஜுனன் பாத்துக்கிடுங்க. எடப்பாடிக்கு லீடர்ஷிப் இல்லாதனால அவர் கீழே போறாரு. சீமானுக்கு லீடர்ஷிப் இருக்கிறதுனால, ஈர்ப்பு இருக்கனால அவர் மேல வந்திருக்கிறாரு. அதை அர்ஜுனா ரேண்டிங்ல எல்லாம் இருந்தீங்களாமே, பிரசாந்த் கிஷோர்கிட்ட இருந்தீங்களாமே, இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதை வச்சுன்னா தெரியலன்னா என்லைட்டன் ஆயிடுங்க. அதை வச்சுன்னா சும்மா எடப்பாடி ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடிக்கெல்லாம் பெருசா ஓட்டு வராது. அதை வச்சுன்னா புரிஞ்சுடுங்க. அதை வச்சுன்னா ஓகே, இது ஃபேக்ட். அதை வச்சுன்னா மறுத்துட முடியுமா? உட்காரட்டு, நான் நிரூபிக்கிறேன். அதை வச்சுனாவை அதை வச்சுனா நான் நிரூபிக்கிறேன். ஸோ அப்போ 30 எடுத்தவர் 26, 5% வாக்கு குறைஞ்சு போயிட்டாப்புல. ஸோ சீமானுக்கு ஓட்டுங்கிறது அவருக்கு லீடர்ஷிப்புக்கு தான், அவருக்கு பிரச்சாரத்துக்கு தான். இதுதான் நான் சொல்றேன். இப்ப இதுல சீமான் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு நாம இதை சொல்லும் போது வருத்தமா இருக்கும். சகோதரி இளவஞ்சியெல்லாம் நான் குறைச்சே சொல்லல. அந்த ஹெட்டிங்ல யாரோ போட்டு விட்டுட்டாங்க. அதனால அந்த இளவஞ்சி என்ன திட்டாங்க. என் சகோதரி தான் இளவஞ்சி, டாக்டர் இளவஞ்சி என்னைக்கு என் சகோதரி தான். திட்டுனாலும் அவங்க என் சகோதரி தான். ஏன் திட்டுனாங்கன்னா ஹெட்டிங்ல பார்த்ததை பொறுத்து அவங்களுக்கு எதிராக நான் சொல்லிட்டேன்னு என்ன திட்டி விட்டுட்டாங்க. பரவாயில்ல, என் சகோதரி தானே, ஒரு சொந்த சகோதரி திட்டினா அண்ணன் அதை கண்டுக்காண்டான். இது சீமானுக்கு பிரச்சாரத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வலிமை. அப்ப அதுல சிம்பிள் எதுன்னா மேட்டர் இல்லை. சீமானுக்கு சிம்பிள் எதுன்னு தான் போடுவாங்களே தவிர, எடப்பாடி மாதிரி ரெட்டல சிம்பிள் இல்லைன்னா எடப்பாடி மாதிரி சிம்பிள் தான் முக்கியம், எடப்பாடி லீடர்ஷிப் முக்கியம்னு எல்லாம் இல்லை. சீமானுக்கு லீடர்ஷிப் தான் முக்கியம். என்ன சிம்பிள்னாலும் சீமான் அதை நிற்பாரு. அதனாலதான் ரெட்டையில சிம்பிள் கிடைச்சுமே எடப்பாடிக்கு லீடர்ஷிப்னால 5% டவுனு. சீமானுக்கு
என்ன சிம்பல்னாலும் லீடர்ஷிப் இருந்தனால, பிரச்சார வலிமை இருந்தனால 1ல இருந்தவர் 6.3க்கு போனார். இதுதான் சீமானுக்கு மெரிட்டு. ஸோ சிம்பல் எல்லாம் சீமானுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. சீமான் லீடர்ஷிப்புக்கு தான் ஓட்டு, அவருக்கு பிரச்சாரத்துக்கு தான் ஓட்டு. உள்ளாட்சி தேர்தலில் 1% வாக்கெடுத்த அந்த கட்சி மக்களவை தேர்தலில் 8% போகுதுன்னா சீமானுக்காக தான் ஓட்டு. இதுதான் அந்த கட்சியில் இருக்க மற்றவங்க எல்லாம் போகும்போது கூட நான் சொல்லுவேன், ஒரு காஞ்ச இலை விழுந்துன்னா ஒரு துளிர்க்கும், நிறைய இலைகள் துளிர்க்குங்கிறது தான் நான் அதை சொல்லுவேன். உண்மை அது, சீமானை பொறுத்தவரை அது உண்மை. ஸோ சீமானுக்கு லீடர்ஷிப்பும் அவருக்கு பிரச்சாரமும் தான் அங்க பலம். அங்க இதை கூட அவரு ஈரோடு கிழக்குல கண்டிப்பா நிற்பாரு, ஓட மாட்டாரு. அதை எப்படி பயன்படுத்துவாருன்னா, கில்லிங் இன் சைலன்ஸுக்கு ஆளாகக்கூடிய சீமான் அதை எப்படி பயன்படுத்துவாருன்னா, சப் கேட்டகரைசேஷன்ல நான் தேவேந்திர குல வேளாளருக்கும் பறையருக்கமா நிற்கிறேன், அவங்களுக்கு 5% ஓய்த்து கொடுக்கணும்னு தமிழ்நாடு ஃபுல்லா 233 தொகுதியில் உள்ள பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் அதை ரீச் ஆகக்கூடிய அளவுக்கு அதை கொண்டு போவாரு. பலம் நிரூபிக்காத, இதுவரை களத்துக்குள்ள வராத, எதிர்ப்பு ஓட்டு இல்லாத விஜய் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்றாலும் ஒரு சிலர் விஜயை வச்சு சீமான ஒரு கம்பேர் பண்ணதுனால விஜய் அதுல வலமும் போகாம இடமும் போகாம நடுப்புல நிற்கிறாரு, கொள்கையற்றவரா நிற்கிறாருன்னு ஒரு சின்ன அடி தட்டிக்கிடுவாரு மறைமுகமா. சிலருக்கு வந்து கொள்கையே இல்லை, முடிவே எடுக்க தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னு மாதிரி இவரு நான் இதுல முடிவெடுத்து நிற்கிறேங்கிறத கொண்டு போவாரு. அடுத்த விஷயம் நான் வேறுபடுறேன். கலைஞருக்கு வெற்றி ஒரு மிகப்பெரிய சமூக நீதி புரட்சி. ஆயத்தனாரும் எம்ஜிஆரும் காரணம். கலைஞர் ஒரு பெரிய லீடர். அவரு எல்லாரும் அண்ணாவே தோக்கும் போது ஜெயித்தவர். அவர் ஒரு பவர்ஃபுல் வின்னிங் ஹார்ட்ஸ். அதை வந்து ஆயத்தனார் பெட் கட்டினாரு. வேற வழி இல்லாத போது எம்ஜிஆரும் அதை ஏத்துக்கிட்டாரு. ஸோ அவரு 69ல கலைஞரோட வெற்றிங்கிறது மிகப்பெரிய சமூக நீதி புரட்சி. அந்த புரட்சியை வந்து சீமான் என்ன சொல்லுவார்னா, நெடுஞ்செழியன் தோல்வி தமிழினத்துக்கு பெரிய பாதிப்புன்னு அவரு ஸ்டைல்ல அதை கொண்டு போவாரு. அதுவும் ஈரோடு கிழக்குக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமாக கொண்டு போவாரு. அடுத்தால வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்பாரு. அதுவும் வீரப்பனுக்காக தமிழ் தேசிய இதுக்காக நான் இருக்கிறேன்னு தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு போவாரு. அதே மாதிரி எம்ஜிஆர் மலையாளி ராஜா முகமது தான் காப்பாத்தி விட்டாரு, அது முல்லை பெரியார்ல விட்டு கொடுத்தாரு. அந்த மாதிரி எம்ஜிஆர் ஊழல் பேர் வழி அது இதுன்னு அடிப்பாருன்னா தமிழ் ஐக்கான் தான் எனக்கு முக்கியம், எம்ஜிஆர் முக்கியம் இல்ல. விஜய் 3 எழுத்து, எம்ஜிஆர் 3 எழுத்துலாம் ரஜினி ரசிகரான விஜய் சந்தர்ப்பவாதியாகி எம்ஜிஆர் ரசிகராகி எல்லாம் அந்த கதைலாம் சந்தர்ப்பவாதிகளின் கதை, சுயநலவாதிகளின் கதை. நான் கொள்கை ரீதியா எம்ஜிஆர் ஊழல், ஜெயலலிதா ஊழல்னு அடிச்சு நிற்போன்னு 233 தொகுதிக்கு தான் அதை ப்ரொபகேட் பண்ணுவாரு. இப்படி பல விஷயங்களை 2 பிரதமர்களை ஒரு தமிழனா தலை நிமிர்ந்து காமராஜ் கமாண்ட் பண்ணாரு. ஒரு தமிழனாட்டு நிமிர்ந்து நின்ன காமராஜ் வந்து சாதாரண ஒரு மாணவங்கிட்ட மிக்க பணிவோட செயல்படுவார்னு அதை ஹைலைட் பண்ணுவாரு. அதுவும் ஈரோடு கிழக்குக்காக இல்ல, 234 தொகுதிக்காகவும் தான். ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரோட பல அரசியல், கொள்கையற்ற அரசியல் வியாபாரம், இப்போ பலமே நிரூபிக்காம வியாபாரம் பண்ண வந்திருக்காங்க இல்லையா. நடிகர் விஜய் போன்றவங்க எல்லாம் ஜான ஆரோக்கியசாமிக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்க, அவரு அதை ப்ரமோட் பண்ண, மொத்தமா எடப்பாடிட்டு இருந்து அந்த வசூல் பண்ணிக்கலாம் மாதிரி வியாபாரத்துக்கு வந்திருக்காங்க இல்லையா. அந்த வியாபார அரசியலை கொள்கையற்ற அரசியல் வியாபாரம் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் சொன்னதை அங்க ஈரோடு கிழக்குல ப்ரொபகேட் பண்ணுவார். இப்படி சீமான் வந்து ஈரோடு கிழக்க தமிழக அளவுல தான் பாப்புலர் ஆகுறதுக்கும், எந்த தேர்தல்னா நான் நிற்பேங்கிறதுக்கும், மக்களை நம்பி நிற்க மக்களுக்காக நிற்பங்கிறதுக்கும் சீமான் வந்து பயன்படுத்துவார். தேர்தல் ஜெயிக்க போறது திமுக அணி தான். செந்தில் பாலாஜி 65% குறையாம கொண்டு வந்துருவாரு. இப்ப 56% ஈரோடு கிழக்கு மக்களவை தேர்தலிலே ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்டுக்குள்ளே 56.5% திமுக அணி எடுத்திருக்காங்க. அது மக்களவை தேர்தலிலே அந்த செக்மெண்ட்டுக்குள்ள 56 எடுத்தாங்கன்னா இடைத்தேர்தலும் போது 65 தாண்டி போயிடும். இருந்தாலும் ஒரு மேக்சிமம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போகாதுங்கனால 65ங்கிறதோட நான் நிறுத்துறேன். அதுக்கு மேலேயும் போகக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உண்டு. ஏன்னா போட்டியே பெருசா இருக்காத. அன்னைக்கு 38 எடுத்த அதிமுக எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனால அவங்க 25-26 தானே நின்னாங்க. இப்ப அதிமுகவே 23க்கு போயிட்ட, 23க்கு போன அதிமுக எருமை எப்படி அங்க கண்டஸ்ட் பண்ணி தாக்கு பிடிக்க முடியும்? 15 தான் நிற்கும் தேரம். அப்ப டெபாசிட் போயிடும் அதிமுகவுக்கு. சீமான் இந்த களத்தை வந்து அதிமுக பலவீனப்படுத்தி தான் 2026ல வளர்றதுக்கு பயன்படுத்துவாரு. முடிஞ்சா கட்டும் எதிர்ப்பு திமுகவுக்கு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. விஜய்க்கு சர்வேல அப்படி ஒன்று சொன்னோம்னா விஜய் நிறுத்தி பாருங்க,
சாணக்கியா சர்வே விஜயை நிறுத்த சொல்லுங்க, அந்த சர்வே இந்த சர்வே ஜான ஆரோக்கியசாமி சர்வே எல்லாமே நிஜம்னா நம்பிக்கை இருந்ததுன்னா விஜய கேண்டிடேட் போட சொல்லுங்க. நான் விஜய் ஒன்றும் குறைச்சி மதிப்பிடலை. ஒரு புதிய கட்சிக்கு வந்து இடைத்தேர்தல் தான் பெருசு. ஆர்கே நகர்ல டிடிவி தினகரன் 50% ஓட்டு எடுத்து ஜெயித்தாரு. ஆனா ஜெனரல் எலெக்ஷன்ல 5.5 தான் எடுத்தாரு. அப்புறம் தொடர்ந்து களத்துல நிற்கனால சீமானுக்கே கீழே போயிட்டாரு. உண்மைதானே? சீமான் தொடர்ந்து களத்துல நின்று ஃபைட் பண்றதுனால சீமான் மக்கள் ஒருத்தனால மக்களுக்காக நிற்கனால சீமான் ஏறுறாரு. ஸோ ஆர்கே நகர்ல 50% எடுத்தாரு தினகரன். அதே மாதிரி மக்கள் தினம் எம்ஜிஆர் திண்டுக்கல்ல 55% எடுத்தாரு. ஜெனரல் எலெக்ஷன்ல மக்கள் தினம் எம்ஜிஆர் 4 முனை போட்டியில 30.3, கம்யூனிஸ்ட் கடைசி நேரத்தில் பல்ட்டி அடிச்சு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மலையாளிஸ்ன்னு சொல்லுவாங்க அப்போ. பட் அவங்க தியாக வரலாறு சொந்தக்காரங்க, கேமச்சந்திரன் நாயர்னாலும் யாருனாலும் சரி, அது வேற விஷயம். பட் எமர்ஜென்சி எடுத்த கலைஞரை விட்டுட்டு மலையாளி எம்ஜிஆருங்கனால எம்ஜிஆர்கிட்ட போயிட்டாங்க. 33% ஓட்டு எடுத்தான் மக்கள் தினம் எம்ஜிஆர் வெற்றி பெற்றாரு. 4 முனை போட்டிங்களா வெற்றி பெற்றாரு. மும்முனை போட்டினா மக்கள் தினம் எம்ஜிஆர் வந்து எடுத்த ஓட்டுல ஜெயிக்கவே முடியாது. 33% ஓட்டு எடுத்து மும்முனை போட்டியில யார் ஜெயித்திர முடியும்? யாருனாலும் ஜெயித்திருக்க முடியாது. ஆனா 4 முனை போட்டினாலும் 33% வாக்கெடுத்து மக்கள் தினம் எம்ஜிஆர் கூட்டணியோட எடுத்து ஜெயித்தாரு. அதே மாதிரி அண்ணன் வைகோ பெருந்துறையில தொட்டிய நாயக்கர்கள் ஆதரவுல தெலுங்குல பேசி அண்ணன் வந்து 25% வாக்கு எடுத்தாரு. தப்பு இல்லை, அண்ணனுக்கு செல்வாக்கு வரணும். ஆனா தமிழக அளவுல வந்து 6% வாக்கு தான் எடுத்தாரு. அதே ஈரோடு பெருந்துறையிலே வந்து 6% தான் ஜெனரல் எலெக்ஷன்ல அண்ணன் வைகோ எடுத்தாரு. அப்போ இடைத்தேர்தல் ஒரு புது போர்ட்ஸுக்கு, எம்ஜிஆருக்கு, தினகரனுக்கு, வைகோக்கெல்லாம் பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ராஜேந்திர கூட ஒரு இடைத்தேர்தல் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ இடைத்தேர்தல்ல ஒரு சினிமா நடிகர் நல்ல வாக்கு எடுக்க முடியும். அப்படின்னா அந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தாம ஒருத்தர் போறாருன்னா அவர் வந்து பார்ட் டைம் பொலிட்டிஷியன், சீரியஸ் பொலிட்டிஷியனே அல்ல. சும்மா பப்ளிசிட்டிக்கு படத்துக்கு கடைசி படம்னு சொல்லி படத்தை ஓட்டுறதுக்கு ஒரு வேலையை பார்க்கிறாருன்னு அர்த்தம். சிஐஏ ஆதரவு அவரு கொடுக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் வந்து தெள்ள தெளிவா நின்று ஒரு திமுக அணி எம்பியை கூட சிஐஏ விஜய் சொல்றாரு, விஜய் எல்லாம் ஒரு ஆளா ஒண்ணுமே இல்லைன்னு கதை விடுக்கல வச்சு அடிச்சு விரட்டிட்டாரு. அதுக்கு பிறகு ஒரு வழி இல்லாம மைக் படம் போட்டா சீமானுக்கு தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் 6.8% வாக்கு எடுத்திருக்கிறாரு. நம்மளை மீறி தான் இந்த வாக்கு எடுத்திருக்காரு. விஜய் எல்லாம் ஒரு ஆளாண்டி தான் கேட்டுதான் இந்த வாக்கை எடுத்திருக்கிறாரு. இந்த 24 தேர்தலுக்கு முன்ன அதை போட்டா உலக தமிழர்கள் மத்தியில, உள்ளூர் தமிழர்கள் மத்தியில, பெங்களூர்ல எல்லாம் கோட் படத்துக்கு ஒரு லாபம் கிடைக்கும்னு அந்த பப்ளிசிட்டிக்காக கட்சி ஆரம்பிச்சு அந்த மைக் படத்தை போட்டு ஒரு விளம்பரத்தை போட்டு லாபத்தை பார்த்துட்டாரு. பிழைப்புவாதி தானங்க. ரஜினி ரசிகர்னி பிழைச்சவர் தானே எம்ஜிஆர் ரசிகர்னி பிழைப்புக்காக சொன்னாரு. ஆமாங்க, ரஜினி ரசிகர்னி பிழைச்சவர் தான் எம்ஜிஆர் ரசிகர்னி பிழைப்புக்காக சொன்னாரு. ஃபேக்ட் இது. அப்போ இவங்க வந்து இந்த இடைத்தேர்தலையும் ஒரு பப்ளிசிட்டிக்காக விஜய் போட்டியிட்டால் எத்தனை சதவீத வாக்குன்னு போட்டுக்கிட்டு களத்துக்குள்ளே வராம போறதுக்குள்ள வாய்ப்பு இருந்ததுன்னா அது நகைச்சுவாயிரும். வாங்க களத்துக்குள்ள. நான் நல்லதுதான் சொல்றேன், சகாதேவ மாதிரி சொல்றேன், நக்கல் நையாண்டி அடிக்கலாம் நினைக்காண்டாம். நல்லதுதான் சொல்றேன், களத்துக்குள்ள வாங்க. எம்ஜிஆர் திண்டுக்கல்ல தான் ஜெயித்தாரு. டிடிவி தினகரன் ஆர்கே நகர்ல தான் ஜெயித்தாரு. 25% வாக்கு அண்ணன் வைகோ பெருந்துறையில தான் எடுத்தாரு. நீங்க இடைத்தேர்தலே வராதவங்க, கூரையேறி கோழி பிடிக்க முடியாத வானையேறி வைகுண்டம் போவானா? கடல்ல என்னைக்கு அலை நிக்கிறது, களத்துக்குள்ள என்னைக்கு வர்றது? இடைத்தேர்தல நீங்க வரலன்னா என்ன கணக்கு போடப்படும்னா உங்களுக்கு 214 நிக்கிறதுக்கே ஆசை இல்லை. எடப்பாடி கூட எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு தான் உங்களுக்கு ஆசை. காரணம் நீங்க இலவசங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறீங்க. லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தேரியில இலவசங்களுக்கு ஆதரவாட்டா இப்ப வந்து அன்னைக்கு எம்ஜிஆர் மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் தான் அந்த இலவச ஆதரவு ஓட்டு, பெண்களை ஓட்டு எடுக்க முடியும். எடப்பாடி அதை நோக்கி தான் போவார் அதிமுகங்கிறனால. அப்ப இலவசங்களுக்கு எதிர்ப்பானவர்கள் ஓட்ட சீமான் வைக்கிறாரு. இது நாட்டு என் மக்களை தன்மானத்துக்கு இழுக்கு, அது இதெல்லாம் அவர் பேசுறாரு. அப்ப நீங்க இலவசத்துக்கு ஆதரவா விஜய் போறாருன்னா எடப்பாடிக்கு ஆதரவா உள்ள போய் கூட்டணி போறதுக்கு தான் திட்டம் போடுறாருன்னு அர்த்தம். நாம கூர்ந்து அதை கண்டுபிடிச்சுக்குவோம். நீங்க வந்து திமுக அதிமுக எடுத்தீங்கன்னா இலவசங்களை எதுக்கணும் சீமான் மாதிரி. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஈரோடு களத்துக்குள்ள நீங்க விஜய் வருவாரான்னு எனக்கு தெரியல. இது விக்கிரவாண்டி களத்துக்குள்ள ஜான ஆரோக்கியசாமிக்கு மன வலிமை இல்லாதனால டாக்டர் ராமதாஸ் 10.5 சொல்லுவாரு. அதுக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியாம விக்கிரவாண்டி களத்தை விட்டு விஜய் ஓடிட்டாரு. அதுவே மைனஸ் தான். அதுவே அவங்களோட பிரஜாதிகள் என்ன நினைப்பாங்க, சீமான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுத்து தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு போல்டா வந்து சொல்றாரியா. ராமதாஸ் வந்து எங்களுக்கு கொடு இடஒதுக்கீடு, அதுக்கே சட்டத்துல இடம் இருக்குன்னு கேட்கிறாரியா. அதுக்கு சீமான் எல்லாருக்கும் தான் இடஒதுக்கீடு வேணும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடு, எல்லாருக்கும் வேணும்னு பேசுறாங்க. பிரஜாதிகள் சீமான நினைப்பாங்க. அப்படி சொல்லி களத்துக்குள்ள வந்து நிற்கிறாரு இல்லையா. 5.5% ஓட்டு தான் எடுத்தாரு. ஆனா களத்துக்குள்ள ஒரு இஷ்யூ எடுத்து ஓடாம நிற்கிறாரு இல்லையா. அப்ப விஜய் யாரு?
விஜய் ஓடிட்டாரு ராமதாஸை கண்டு பயந்து, 10.5 ராமதாஸை கண்டு பயந்து ஓடிட்டாரு தானே அவங்கள பிரஜாதிகளும் விஜய கணக்கில் எடுப்பான். நீங்க வந்து சும்மா உங்க வசதிக்கு நாங்க டைரக்டா அங்கதான் குதிப்போம் அப்படின்னு சொன்னா மற்றவன் ஏத்துக்க மாட்டான் இல்லையா? இப்பவும் மீண்டும் இந்த கிண்டல் கேள்வி நக்கலுக்கு ஆளாகாம சும்மா போட்டி போடாம விஜய் போட்டியிட்டால் எத்தனை சதவீதம்னு போலியா பொய்யா ஒரு கருத்து கணிப்புகளை போட்டு நீங்களே பார்த்து சந்தோஷப்படாம களத்துக்குள்ள வாங்க, என்ன வாக்குன்னு நிறுவீங்க. நான் சுயநலமா தான் சொல்றேன். விஜய் வந்தா எடப்பாடிக்கு மேல அடி விழும். கருப்பு எம்ஜிஆர் வரும்போது லேடி எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையாருக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்திச்சு. 80 எம்ஜிஆர் ஜெயித்த மாதிரி ஜெயலலிதா அம்மையார் ஜெயிக்க முடியாம போனது காரணம் கருப்பு எம்ஜிஆர் தான் காரணம். 8% ஓட்டை எடுத்துட்டு போயிட்டாப்ல. அதே மாதிரி எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போம்னு கமலஹாசன் வரும்போது ரெட்டலைக்கு தான் பாதிப்பு. அதே போல ஒரு புது போல்ஸ் வரும்போது திமுக பாதிக்காது, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி பாதிக்காது, தோத்து போன கட்சி தான் புது போல்ஸ்ல பாதிக்கும். ரங்கராஜ் பாண்டையும் இந்தியா டுடே மணியும் இதை புரிஞ்சுக்கிடணும். தோத்து போன போல்ஸ் தான் பாதிக்கும். அதுல தொடர் தோல்வியில 25 எடுத்த இடத்துல ஜெனரல் எலெக்ஷன்ல 23 எடுத்திருக்கக்கூடிய எடப்பாடி தான் மேலும் பாதிப்பாரு. சீமான் 6.3 எடுத்தவர் 8.3 எடுத்துட்டாரு, 2 உயர்ந்துட்டாரு. ஈரோடு கிழக்குல சீமானுக்கு ஜாதியா இருக்கு. அங்க காந்தராஜி விஷத்தனமா பேசிட்டீர காந்தராஜி, இத பேசும். சீமானுக்கு ஜாதியா ஈரோடு கிழக்குல இருக்கு காந்தராஜி, டாக்டர் ஐயா விஷமா இருக்க கூடாது, உண்மையை பேசணும். நான் இதை ஆணித்தரமா அடிச்சுதான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. 6.3 எடுத்த சீமான் 8.3 எடுத்துட்டாரு ஈரோடு கிழக்குக்குள்ள. பணமும் செலவழிக்கல, ஒன்னும் செலவழிக்கல. 26 எடுத்த எடப்பாடி பழனிசாமி 23 எடுத்துட்டாரு. எடப்பாடிக்கு ஜாதி அங்க இருக்கு. அப்ப இதை நீங்க பேசணுமா இல்லையா? அப்போ விஜய் சென்ட்ரிக்கா பார்த்தா கீழே இறங்கி வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் பலகீனப்படுவார். இது காந்தராஜுக்கு மட்டும் இல்ல, மணிக்கும் ரங்கராஜ் பாண்டே எல்லாம் நண்பர்கள் தான், மதிப்புக்குரியவங்க தான், பாசத்துக்குரியவங்க தான். ஃபேக்ட் அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். அப்போ விஜய் வந்தா பாதிக்கப்படக்கூடிய ஒரு டிக்ளைன் ஆயிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் பாதிக்கப்படுவார். இது குறிப்பா ரங்கராஜ் பாண்டியனுக்கு நான் திரும்ப திரும்ப அழுத்தி ஆணித்தரமா சொல்றேன். அப்போ விஜய் வரட்டு, என்னோட சுயநலம் அதுதான். விஜய் வந்தா எடப்பாடி பழனிசாமி மேலும் பாதிக்கப்படுவார். வரட்டும் நான் நினைக்கிறேன். அதை ரொட்டி கூட அட்வைஸ் பண்ணலாமே. அவர் பெரிய பிராண்டிங் அதுலலாம் பெரிய ஆளுன்னு பண்ணியிருக்காரு. அவங்க பிரசாந்த் கிஷோர் வந்து இதுல நம்பர் 1 இருக்கவர் கூட கட்சி ஆரம்பிச்சா லெட்டர் பேடா இருக்கக்கூடாது, நின்னு பீகார்ல நின்று 10% வாக்கு எடுத்துட்டாரு. 10% வாக்கு ஜெனரல் இடத்துல எடுத்தாதான் ஜெனரல் எலெக்ஷன்ல நல்லா போக முடியும். இடைத்தேர்தலில் 26% வாக்கு எடுத்த எடப்பாடி ஜெனரல் எலெக்ஷன்ல 23 போயிட்டார், 3 குறைஞ்சு போயிருக்கிறாரு. அப்போ பிரசாந்த் கிஷோர் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி கட்சி ஆரம்பிச்சா லெட்டர் பேடா இருக்கக்கூடாது, மக்கள் வந்து சீரியஸா பார்க்க மாட்டான், காமெடியான ஆக்கிடுவான், பார்வையாளர் ஆக்கிடுவான், ஜெனரல் எலெக்ஷன் வரும்போது ஓட்டு போட மாட்டான்னு புரிஞ்சுதானே பிரசாந்த் கிஷோர் அதை பண்றாரு. அதை அர்ஜுனா ரெட்டி உங்களுக்கு தான் விஜய் வேண்டியவராச்சே. பிரசாந்த் கிஷோர் உங்க பாஸ் இப்படி பண்ணிருக்காருன்னு சொல்லும்போது விஜய்க்கும் பண்ணி களத்துக்குள்ள கொண்டு வாங்க விஜய. நல்லது, வரவேற்கிறேன். விஜய் எவ்வளவுக்குள்ள ஓட்டு எடுக்கிறாரோ அதுல 50% விஜய்க்கு என்ன ஓட்டு வருதோ அதுல 50% ஓட்டு எடப்பாடி பழனிசாமி அடி வாங்கி வருவாரு. இதுதான் தியரி, இதுதான் கடந்த காலம் வரலாறு. நான் தெளிவா டேட்டாவோட சொல்றேன். சோ விஜய் வர்றது நல்லது, வரலன்னா அவர் வந்து கமலஹாசன் 2.0 தான். அதான் அர்த்தம். சார், இதுல வந்து இப்போ இடைத்தேர்தல் எடுத்துக்கிட்டாலே சில கட்சிகள் வந்து நீங்க சொன்னது மாதிரி வராம தயங்கி நின்று வெளியிருந்து வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனா சீமான் அவர்கள் துணிச்சலா எல்லா இடத்துலயும் போட்டிடுறாரு. என்ன நம்பிக்கையில சீமான் அவர்கள் கிளம்புறாரு? அதனாலதான் சீமான் வளர்றாரு. சீமான் விஜயகாந்த் வானத்தை போல வல்லரசு நடிகர் சங்க தலைவர், அந்த மாதிரி ஒண்ணு பெரிய செல்வாக்கானவர் கிடையாது. 1% தான் வந்தாரு. அதுக்கு பிறகு வந்த பிறகு எல்லா இடத்தேர்தலும் இருக்கிறாரு. நாங்குநேரி எலெக்ஷன்ல ஹரிநாடாரோட சீமானுக்கு 1/2% ஓட்டு சீமான் கேண்டிடேட் கம்மி, நாடார் கேண்டிடேட் போட்டாரு. அடுத்தால மறவர் கேண்டிடேட் போட்டு 10% ஓட்டு எடுத்துட்டாரு. அதே மாதிரி இங்க ஒரு முதலியார் கேண்டிடேட் போட்டாரு, 1.5% ஓட்டு தான் எடுத்தாரு. ஆனா இன்னைக்கு இங்க 5-6% ஓட்டெல்லாம் வந்துட்டாருன்னா வளர்ந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா மக்கள் வந்து பாக்குறான், 1-2 நம்ம கூட நிக்கிறான், ஓட்டு குறைஞ்சிரும், எக்ஸ்போஸ் ஆயிரும்னு பயந்து ஓடல. இப்ப விஜய் ஏன் பயந்து ஓடுறாரு? ஒரு வேளையில ஓட்டு குறைஞ்சு போச்சு, ஒரு 2 ஓப்பனிங் கிடைக்காது, 26ல ஒண்ணுமே இருக்காது, ஓட்டு குறைஞ்சு போனா ஒண்ணுமே இருக்காது. அப்போ இத கைய பொத்திக்கிட்டு போனா 26ல எடப்பாடி கிட்ட ஒரு பேரத்தை பேசிடலாம். நீ தனிச்சு போட்டிடுங்கிற எண்ணம் உண்டுன்னா இந்த களத்தை நீங்க பயன்படுத்துவீங்க. உங்க நோக்கம் எடப்பாடிக்கு கூட்டணி கிடைக்கலன்னா ஒரு பேரத்தை பேசி இப்போ பிராண்டிங் மாஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி கொடுக்கக்கூடிய கோடிகளை எடப்பாடி கிட்ட வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி அதுல லாபத்தை பார்த்திடலாம். அதுதான நோக்கமா இருக்க முடியும். எப்பா நான் ஏன் சொல்றேன்னா,
அப்பாவி ரசிகர்கள் ஏமாந்துடக்கூடாது நான் சொல்றேன்ப்பா. அப்பாவி ரசிகர்கள் ஏமால நீங்க கோவப்படுவீங்க, கோவப்படுங்க. ஆனா நான் நல்லதுக்கு தான் சொன்னேன்னு நீங்க நினைப்பீங்க. அதே வேளையில விஜய் 214 தனிச்சு போட்டிட்டாலும் நான் பாராட்டிடுவேன், வாழ்த்திடுவேன். எனக்கு அதுலயும் சுயநலம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஓட்டு எடுத்தாருன்னா 29 மோடிக்கு பயன்படும். அதே மாதிரி இப்போ ஈரோடு கிழக்குல ஒரு கேண்டிடேட் போட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழக்கிறதுக்கு அது பயன்படும். நான் வெளிப்படையா தான் சொல்றேன். ஜான ஆரோக்கியசாமி தான் மதவெறியில 2024 விஜய் வந்துட்டாருன்னா அது ஓட்டு பிரிஞ்சு மோடிக்கு சீட்டு வந்துருமோன்னு தடுத்தாப்புல. இப்போ 24 பலம் நிரூபிச்சுட்டா இப்ப ராஜா மாதிரி நீங்க அரசியல் பண்ணிருக்கலாம். இப்ப பலம் நிரூபிக்காதனாலதான் என்னதான் நீங்க சர்வே போட்டாலும் ஊதி பறக்கக்கூடிய அந்த பலூன்ல பலம் நிரூபிக்கவில்லைங்கிற ஊசியை வச்சு குத்தி நான் காத்து போக வச்சுட்டு இருக்கிறேன். அது நான் செய்யத்தான் செய்வேன் நீங்க அதை செய்யும் போது. என்றாலும் இப்போ உங்களுக்கு என்னோட சகாதே மாதிரி என்னோட அட்வைஸ், விக்கிரவாண்டியோட நல்ல களம் ஈரோடு கிழக்கு, கண்டஸ்ட் பண்ணுங்க விஜய். 214 கண்டஸ்ட் பண்ணுங்க விஜய். வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன் விஜய். சார் இதுல விக்கிரவாண்டியில அதிமுகவே அவங்க கண்டஸ்ட் பண்ணல. ஏன்னா ஆளும் தரப்பினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப ஈரோடு கிழக்குல என்ன பண்ணுவாங்க சார் அதிமுக? ஈரோடு கிழக்குலயும் கண்டஸ்ட் பண்ணதுன்னா அது பாதிக்கும். அங்க கண்டஸ்ட் பண்ணாதே பாதிக்கும். அங்க உள்ள பிரஜாதிகள் மத்தியில சீமான் போல்டான்னுக்கிறான், எடப்பாடி சரியில்லை, ராமதாஸுக்கு பயந்து ஓடிட்டாருன்னு அங்குள்ள நான் வெண்ணியர்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஓட்டு பெருசா வரலனாலும் கூட விக்கிரவாண்டியை தாண்டி வட தமிழகத்துல சீமான் போல்டான் இருக்கிறான். ஐயா பறைய அடிக்க சொன்ன, பறைய தானடா அடிக்க சொன்ன, ஒன்னே அடிக்க சொன்னலாம் கேட்கிறான் சீமான்னு அந்த ஒரு இமேஜ் சீமானுக்கு ஏறுது. வன்னியர்கள் மத்தியிலுமே சீமான் நியாயமா நிக்கிறாரு, எடப்பாடி மாதிரி ஓடலைங்கிறது வந்துட்டு இருக்குது. அவைக்கும் அதிமுக ரெண்டுமே நிக்கலனாலும் சீமானுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு கெயினா இருக்குமா? நிக்கிறது சீமானுக்கு பெரிய லாபங்க. தினகரனும் கமலஹாசன் நிக்காதனாலதான் அவங்க பெரிய ஆட்கள். தினகரன் கமலஹாசனும் 2% நாங்குநேரில் எடுத்த சீமான், 1.5% விக்கிரவாண்டியில் எடுத்த சீமான் நின்னனாலதான் 6.8% 21 சட்டமன்ற தேர்தலில் எடுத்தாரு. இவங்க நிக்காம போனால்தான் கமலஹாசன் 3.7 எடுத்தவர் 2.5 போயிட்டாரு, 5.5% எடுத்தவர் 2.5 போயிட்டாரு தினகரன். சோ நிக்கிறதா லாபம். இது தப்பான அட்வைஸ்ல விஜய் காலி பண்றாங்க. சொந்த காசுல விஜய் சூனியம் வச்சுட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு எல்லாம் பணம் வேற கொடுத்து காலி ஆயிட்டு இருக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் அறிவுபூர்வமா அதை நிற்கிறாரு. சோ யார் நிக்கலன்னா அது மைனஸ் தான். அது எடப்பாடி நிக்கலன்னா அவருக்கு மைனஸ் தான். விக்கிரவாண்டியில நிக்காதே மைனஸ், இங்க நிக்காம போனாருன்னா கூடுதல் மைனஸ் ஆவார். நிச்சயமா இல்ல சார். இப்ப நினைக்கிறேன் அதிமுக தவிர நிக்கலாம் சீமான் அவர்களுக்கு இன்னும் ஒருபடி லாபமா இருக்குமா அப்படின்றது. சீமான் அங்க அந்த இடைத்தேர்தல தமிழக அளவில் தன் கருத்துக்களை கொண்டு போறதுக்கு தான் பயன்படுத்துவாரு. திறம்பட அதை பயன்படுத்திடுவார். நிச்சயமா சார். ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய அரசியல் களம் குறித்தும் தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கீங்க. பல விஷயங்களை பதிவு பண்ணிருக்கீங்க. நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.